ஒரு குழந்தைக்கு அதோட பெற்றோர் தரக்கூடிய மிகப்பெரிய 3 பரிசுகள் என்னன்னு சொல்றேன். முதலாவது, அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இருக்கணும். சேர்ந்து இருக்கிறத விட பெரிய கிஃப்ட் நீங்க உங்க குழந்தைக்கு கொடுக்க முடியாது. சேர்ந்து இருந்தா மட்டும் போதாது, சண்டை போடாம இருக்கணும். கணவன் மனைவினா சண்டை வாக்குவாதம் வராம இருக்காது. ஆனா பிள்ளைங்க முன்னால சண்டை போடாதீங்க. குழந்தை முன்னால சண்டை போட்டு நீங்க பிரியறத காட்டிலும் பெரிய தண்டனை அந்த குழந்தைக்கு வேற எதுவுமே இருக்க முடியாது. பிரச்சனை இருக்கும், புரிதல் இருக்காது, சுய கௌரவம் பாதிக்கப்படும். உங்க குழந்தைக்காக, அதோட சந்தோஷத்துக்காக பிரிஞ்சு போயிடாதீங்க. 2வது பரிசு என்னன்னா, நீங்க பாதுகாப்பா நோய் இல்லாம ஆரோக்கியமா இருக்கணும். சத்தான உணவு சாப்பிடுங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, நல்லா ஓய்வெடுங்க. அப்படியே நோய் வந்தாலும் ஒழுங்கா மருந்து மாத்திரை சாப்பிட்டு வேண்டாத உணவை தடுத்து கட்டுப்பாடோட வாழுங்க. பிள்ளைங்களுக்கு நீங்க முக்கியம். நீங்க சுறுசுறுப்பா அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். நீங்க உங்க குழந்தைக்கு கொடுக்கும் 3வது பரிசு, கடன் இல்லாம இருங்க. நிறைய பிள்ளைங்க தங்களுடைய பெற்றோர் வச்சுட்டு போன கடனை அடைக்கிறதுலேயே தங்களுடைய வாழ்நாளை கழிச்சிடுறாங்க. இது எவ்வளவு பெரிய கொடுமை! விரலுக்கு ஏத்த வீக்கம் தேவை. ஆடம்பரமான பொருட்களை வாங்குறத தவிர்த்து அவசியமான பொருட்களை மட்டுமே வாங்குங்க. லேட்டஸ்ட் மாடல் ஃபோன், பெரிய டிவி, ஆடம்பரமான கார், இது எல்லாத்தையும் கடன் வாங்கி வாங்காதீங்க. இப்படிப்பட்ட பொருட்களை கடனுக்கு வாங்குனீங்கன்னா இந்த பொருட்களை பார்க்கும் போதெல்லாம் சந்தோஷமா இருக்காது. வாங்கின கடன் மனசுக்குள்ள வந்து பயத்தை கொடுக்கும், நிம்மதி கெடும். அப்புறம் பிள்ளைங்களுக்கு வாங்க வேண்டிய அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்க முடியாத நிலைமை வரும். அதனால கடன் கொடுத்து எதையும் வாங்காதீங்க. மறுபடியும் சொல்றேன், சேர்ந்து இருங்க, ஆரோக்கியமா இருங்க, கடன் வாங்காம இருங்க. இது நம்ம சுய முயற்சியால முடியாது. ஆண்டவரோட உதவிய நாடுங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார்.